ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் வந்துட்டு எல்லாரும் சாப்பிடாம அமைதியாக உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே மீனாவால் சுத்தமாக தாங்கிக்க முடியலங்க. உடனே கோமதி அம்மாட்ட போய் கெஞ்சுறாங்க, அத்தை சாப்பிட வாங்கத்த, கொஞ்சமாக சாப்பிடுங்கத்தன்னு சொல்லி கேட்க, இப்படி பண்ணிட்டாலே பாவி மக பாதகத்தி இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுன்னு அழுகுறாங்க. இப்படியே நீ அழுதினா எப்படிமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. செந்தில கூப்பிட்டு சமாதானம் பண்ணுப்பா, சாப்பாடு ஊட்டி விடுப்பா அப்படின்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுறாரு, இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கலாமா, டே எரியிற நெருப்பில் எண்ணெயில் உனக்கு ஊற்ற கூப்பிடலடா, நான் சமாதானம் பண்ணதான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ வேற கம்முனு போப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே கூப்பிட்டு பார்த்தாங்க, வரலைங்க. இங்கே ஒரு பக்கம் இப்படியே ஒரு போராட்டம் நடக்குதுன்னா, நம்ம ராஜு ஒரு பக்கம் கதிரை சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் தம்பி இருக்காரே, ஐயோ இப்படி பண்ணிட்டா, சொச்சோ இப்படி பண்ணிட்டா, எங்கள் அப்பாவை ட்ரிங்க்ஸ் குடிக்க வச்சிட்டா, ஏண்டாப்பா நீங்கள் ஒரு சோகத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை மறக்கத்தான் அவளையை மறக்கத்தான்னு போய் ட்ரிங்க்ஸை ஊற்றுறீங்க, அதுக்கு யாரா மித்தவங்க பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீனாவுக்கு ஒரு சந்தேகம் 2 சந்தேகம் இல்லை, பல சந்தேகம் வருது. பழனிக்கிட்ட விஷயத்த சொல்லி நான் அரசி எப்படியாவது மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மீட் பண்ணால் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க தான் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆச்சு, வேற லெவல்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அதுக்கப்புறம் குமார் தம்பி ஒரு தம்மா துண்டு கத்தி வச்சுட்டு என்ன மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி குளிக்க போன டைமில் அந்த கத்தி எடுத்துக்கிட்டாரு. கத்தி எடுத்துட்டேனே நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி விடுறாரு. டே என் பார்வையே கத்தி தான்டா, என் பார்வையாலேயே உன்னை வீசிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பார்க்குறாங்க. சரி, என்னதான் பண்ணுவேன், இந்த தம்மா துண்டு கத்தி வச்சுக்கிட்டு தானே ஓவரா ஆட்டம் போடுற அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கத்தியை பிடுங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க நம்ம அரசி. கடைசியில் முடியலையே, வட போச்சே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தம்பி இது சின்ன விஷயம், இதுக்கப்புறம் நான் அருவா ஒன்று வச்சிருக்கேன், அதை எடுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அருவா எடுக்க போகிறாங்க. அது மட்டும் நல்லா புரியுது. சரி, என்ன தான் நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.